வணக்கம். ஔவையார் பாகம் 4. சைவநெறியில் ஔவை. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது ஊக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்பதே மூதுரையின் காப்பு செய்யுள். ஔவையார் ஒவ்வொரு நூலை எழுதும் பொழுதும் விநாயகரை போற்றியே அந்நூலை எழுத துவங்குவார். அந்த வகையில் வாக்குண்டாம் என்ற காப்பில் விநாயகரை போற்றி மூதுரை எனும் நூலை எழுதினார். இதே போல நல்வழி எனும் நூலை எழுதத் தொடங்கிய ஔவையார் அதன் காப்பு செய்யுளில் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாயென விநாயகப் பெருமானிடம் சங்கத் தமிழ் மூன்றினையும் வேண்டினார். விநாயகர் மீது பக்தி கொண்ட ஔவையார் விநாயகருக்கு பூசையும் செய்தார். ஒரு நாள் ஔவையார் விநாயகருக்கு அவசரமாக பூசை செய்தார். அப்பொழுது பிள்ளையார், ஏன் ஔவையே அவசரமாக பூசை செய்கின்றார் என்று கேட்டார். அதற்கு ஔவை, இன்று சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலாயம் செல்கிறார்கள், அவர்களுடன் சேர்ந்து நானும் போக வேண்டும் என்றார். அதற்கு பிள்ளையார், ஔவையே நீ பொறுமையாக பூசை செய், நான் உன்னை அழைத்துச் செல்கின்றேன் என்றார். ஔவையும் அவ்வாறே பூசை செய்தார். பிள்ளையார் ஔவையை கைலாயம் அழைத்துச் சென்றார். இந்த ஔவை பல்லவர் காலத்தில் வாழ்ந்தவராக கருதப்படுகின்றார். ஏனெனில் சுந்தரமூர்த்தி நாயனார், சீரமான் பெருமாள் போன்றோர் பல்லவர் காலத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. விநாயகர் மீது பக்தி கொண்ட ஔவைதான் விநாயகர் அகவல் எனும் நூலினையும் எழுதியுள்ளார். அடுத்து நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம் என்பனவற்றை ஒட்டி வாழ்ந்த ஒரு ஔவையார் முருகன் மீது பக்தி கொண்டவராக காணப்பட்டார். ஔவையார் ஒரு நாள் தெருவழியே நடந்து வருகின்றார். வெயிற்காலம், களைத்து விடுகின்றார். ஒரு நாவல் மர நிழலில் இளைப்பாறலாம் என சென்று அமர்ந்தார். மேலே ஒரு முறை அணர்ந்து பார்த்தார். அங்கே ஒரு சிறுவன் நாவல் பழங்களை பறித்து உண்பதை கண்டார். ஔவையை கண்ட அந்த சிறுவன், ஔவையே களைத்து போய் வருகின்றீர்கள் போல நாவல் பழம் வேண்டுமா என்று கேட்டார். ஔவையும் சரி பழத்தை போடு என்றார். சிறுவனும், ஔவையே சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். ஔவைக்கு ஒன்றும் புரியவில்லை. பழங்கள் என்ன சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கின்றது?